எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.24 செம்ம. பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(x) = 3x + 1 g(x) = x + 3 ஆகியவை இரு சார்புகள். ரெண்டு சார்பு கொடுத்துட்டாங்க. மேலும் g f of x = f of g of x எனில் x காண்க. ஓகேவா, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம x உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ g of f of x. ஓகேவா, இப்போ g of f of x உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். 3x + 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, இப்போ இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? f of x. அப்போ f of xல் எக்ஸுக்கு பதிலாக இதை நம்ம பிரதிடணும். ஓகேவா, இப்போ f of xல் என்ன இருக்குது? 3. எக்ஸுக்கு பதிலாக இதை பிரதிட போகிறோம். அப்போ 3x + 1 + 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, இப்போ இந்த 3, அப்போ 3 உள்ள பெருக்குனா என்ன வரும்? 3 3 9x + 3, இந்த +1 அப்படியே தான் வரும். ஓகேவா, அப்போ g of 9x + 3 + 1 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? g of x. எக்ஸுக்கு பதிலாக 9x + 4 அப்படின்னு இருக்குது. அப்போ g of xல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை பிரதிடணும். ஓகேவா, அப்போ பதிலாக 9x + 4 + 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, 9x 4 + 3 7. ஓகேவா, இதுதான் வந்து g f of x உடைய வேல்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? g of x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, g of x உடைய வேல்யூ கொஷினில் கொடுத்துட்டாங்க, x + 3. ஓகேவா, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? g of x ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா, இப்போ g of xல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை பிரதிடணும். ஓகேவா, அப்போ g of xல் எக்ஸுக்கு பதிலாக x + 3, இந்த +3 அப்படியே வரும். ஓகேவா, அப்போ இது பண்ணணும்னா என்ன வரும்? x + 6 அப்படின்னு வரும். 3 + 3 6 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? f of x. எக்ஸுக்கு பதிலாக x + 6ன்னு இருக்குது. ஓகேவா, அப்போ f of xல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை பிரதிடணும். அப்போ என்ன வரும்? 3, எக்ஸுக்கு பதிலாக x + 6 + 1 அப்படின்னு வரும். அப்போ இந்த 3 உள்ளே பெருக்கணும்னா 3x 6 18 + 1. ஓகேவா, அப்போ 3x + 18 + 1 19 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இது எந்த வேல்யூ? g of x உடைய வேல்யூ. ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது x உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. g of f of x = f g of x என கொடுக்கப்பட்டுள்ளது. கொஷினில் கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். என கொடுக்கப்பட்டது. ஓகேவா, இப்போ இதோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். என்னது? 9x + 7. இதோட வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 3x + 19. ஓகேவா, இதிலேருந்து x உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 9x இந்த +3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 ஆகிடும். இங்கே 19 அப்படியே இருக்கும். இந்த +7 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -7 ஆகிடும். ஓகேவா, அப்போ 9x - 3x போயிடுச்சுன்னா என்ன வரும்? 9ல் 3 போயிடுச்சுன்னா 6x அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, 19ல் 7 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 2 12 கிடைக்கும். ஓகேவா, அப்போ x = 12. இந்த பெருக்கல் இருக்க 6 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ இது எப்படி 6 2 12 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2. ஓகேவா, எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ 2. ஓகேவா, இதோட இந்த சம் முடிஞ்சுது.